இந்த நிவாரண பொருள் யாருன்னு கொடுக்குறா? தலைவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஐயா கொடுத்தாங்க. எங்கள் இந்த புளியகுளம் கிராமங்களில் யாருமே எந்த இதுவுமே செய்யலை. எங்கள் ஊர் டேரக்ட் இருந்தாலும் மாரி செல்வராஜ் அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் ஊருக்கு பாதிப்பு அவ்வளோவா இல்லை. இருந்தாலுமே மிச்ச ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு அவர் அங்கே செஞ்சாங்க. மிச்ச மக்கள் இப்போ சீமான் ஐயா கடைசி எங்களுக்கு செய்தாங்க. அதனால தலைவர் சூப்பர். நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். 10 வருஷத்துக்கு மேலே அதிமுகவை தான் நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்க இது நிவாரண பொருள் கொடுத்தாங்களா? மக்களோட துயர் துடிச்சு நின்னாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆண்டாண்டு காலமாக திராவிட கழகம் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்லுதாங்க. ஆனால் யாருமே கிடையாது. இந்த மாற்று இது வரணும்னா அண்ணன் தலைவர் நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா தான் வரணும். மக்கள் எல்லாமே எதிர்பார்க்காங்க. எம்பி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. எப்போனா அவர் தனிச்சா இது பண்ணுவாங்க. இருந்தாலும் மக்களுக்கு அவர் தான் ஓடி ஓடி வாராரு சீமான். என்னைக்குனாலும் திராவிட கழகத்துக்கு மாற்று கட்சி அப்படின்னா அது சீமான். நாம் தமிழர் தமிழ்நாடு நாம கட்சி மட்டும் தலைவர் சீமான் மட்டும் தான் வருவாங்க. எல்லாம் அது உண்மையிலே கஷ்டத்தில் சொல்லுதான். மக்களுக்கு அது செய்யலை. ஆனால் அவர் தலைவர் செய்தார், அவ்வளோதான். ஆனால் சீமான் அண்ணன் ஆட்சிக்கே வரல, அது கூட மக்களுக்காக இவ்வளவு செய்கிறாருல்ல. ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அது என்ன மக்கள் எதிர்பார்க்காங்க. வரணும்னு எல்லா மக்களும் ஆசைப்படுறாங்க. இருந்தாலும் திராவிட கழகம் விட மாட்டுக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. திராவிட கழகம் அது விட மாட்டுக்காங்க. இது என்ன அவர் வந்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு கிடைக்க இது மக்கள் செல்வாக்கு ஓட்டு எல்லாமே அவர் தானே வந்துக்கிட்டு தான் இருக்கார். இன்னொரு 5 வருஷம் போனாலும் அடுத்த 5 வருஷம்னாலும் அவர் வரக்கூடிய இது இருக்குது. எல்லாமே வருவார் அவர். ஏன்னா மக்களுக்கு அவர் பாடுபடுதார். உண்மையாக இருக்கார். எல்லா மக்களுக்கும் சில மக்கள் சொல்கிறாங்களா, பார்வையாளர்களா, இது மாதிரி துயர் நேரத்தில் சீமான் மக்கள் ஆதரிப்பாங்க. தேர்தல் வரும்போது அதிமுகட்டையும் பணத்தை வாங்கிட்டு திமுகவுக்கு அதிமுக மாற்றி ஓட்ட போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்களா? இது அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாற்றி சீமான் அண்ணனுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆட்சியில் இருக்காங்க. பண பலம் எல்லாம் இருக்குது. நம்ம கட்சியில் இங்கே சீமான் அண்ணாச்சிக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அது அவராக பாடுபட்டு அவர் கட்சி மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு மாற்றி வரணும் அப்படின்ட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அது போய் இது எல்லாம் சொல்லுவாங்க அவர் சீமான் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அவர் உண்மையாக உழைக்காரு. மக்களுக்காண்டி பாடுபடுதாரு. கட்சி கரெக்டாக இருக்கும். எல்லாம் செய்தாங்க மக்களுக்காண்டி. அதுக்கு அந்த நிவாரணம் கொடுத்தக்காண்டி சொல்லலை. நான் ஒரு மக்களாக சொல்லுவேன். அவர் உண்மையில சூப்பர். அதை கொடுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்தவங்க கூட உதவி பண்ணலை. இவங்க ஆட்சிக்கே வரல, இவ்வளோ உதவி பண்ணுறாங்களா மக்களுக்காக? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் சார். 2024 தேர்தல் அதிகப்படியாக வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுப்போம் சார். கண்டிப்பாக. நன்றி சார். வணக்கம் அண்ணா. இந்த நிவாரண பொருள் யாருன்னு கொடுக்குறா? சீமானா கொடுக்குறாப்ல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக பார்த்தாங்களா? அவங்கள நிவாரண பொருள் எதுவும் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒன்றும் வரல. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சீமானா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி நம்ம பகுதிகளுக்கும் வந்திருக்காப்புல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆட்சியில் இருந்தவங்களே வரல. அண்ணன் சீமான் அண்ணன் இன்ன வரைக்கும் ஆட்சிக்கே வரல. இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிறாருல, இதை எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே சீமான் ஒருத்தர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழர் நிலம் எப்படியோ மாறி இருக்கும். ஏன்னா இவர் தான் எல்லா எதிர்க்கட்சி எடப்பாடி செயல்படுறாரோ இல்லையோ, திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதில் அண்ணன் முதன்மையாக இருக்காப்புல. அதனால அண்ணனுக்கு எப்போவுமே நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். சில மக்கள் பார்வையாளர்களாக பார்க்கும்போது இப்போ பாதிக்கப்பட்ட போது சீமான் அண்ணன் நிற்கும் போது சீமான் அண்ணனுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் வரும்போது திமுகட்டையும் அதிமுகட்டையும் பணத்தை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்களா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நடக்கும், அப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம். வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்காதுன்னு நம்புகிறோம். நன்றிண்ணா. நன்றி நன்றி. ஃபோட்டோ எடுக்கணும். கொண்டு போ. ஃபோட்டோ எடுக்கணும். என்னப்பா கருமாம்பா இங்கே சீமான நினைச்சு வரேன்னு பார்க்கணும்.
சீமான் ஹலோ கொண்டு இருக்க மாதிரி வாங்க இருக்குது மழையில கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. ஜெயிச்சா காந்திக்கு காசு கிடைக்கும். நம்ம பொண்ணுக்கு நமக்கு சொல்ல பண்ணுவாங்க நீங்களும் தான் அடுத்த தலைமுறை நம்ம தான் பேர் போகணும். நியூஸ் சேனல் தானே அவங்களை பார்க்க வந்துருக்கேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு இன்னைக்கும் பார்க்க முடியாது, இன்னைக்காச்சும் பார்க்கணும். வேகமா எடுங்க, வேகமா விடுங்க. அண்ணா வேகமா உண்டு வருது. ஆமாம், ரெண்டு கொடுக்க போகிறேன். அந்த காரில் உட்காந்துருக்கேன். போலீஸ்கார எங்கே வரிசையில் வாங்க. வேற எங்கேயும் பார்த்து ஐயா இருக்கியா? இருக்கு. அவன் பேசுறேன். அந்த பக்கம் போயிட்டோம்னா அங்கே என்ன எப்படி அரசகுளம் வல்லூர் கண்ணே அரசகுளம் இருக்காரு முன்னாடி அண்ணா ஒருத்தர் வாங்கண்ணே, ஒருத்தர் வாங்கண்ணா. தள்ளாதீங்கண்ணே, தள்ளாதீங்க.
வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு அண்ணா வழி விடுங்க அண்ணா வழி விடுங்க அண்ணா ஒருத்தர் வாங்கினே தள்ளாதீங்க இருக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு பொறுமையா வாங்க லைன்ல வாங்கினே ஒருத்தர் என்னப்பா லொகேஷன் அங்கே தான் வரோம் வர ஒரு ஆளை சொல்கிறேன் பாரு தள்ளாதீங்க